வணக்கம். நம்மளாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு புக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்த்டேக்கு வாங்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கடைக்கு போவோம். அங்கே போய் பார்த்து எவ்வளோ விலை அப்படின்றத கேட்டு கொஞ்சம் பேரம் பேசி அதுக்கப்புறமா வாங்குறது வழக்கம். ஆனால் இப்போல்லாம் காமர்ஸ் மூலிமா வாங்கக்கூடிய ஹேபிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி ரூபாய்ங்க. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, இல்லை பொருட்களை மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி உங்களோட ஓன் பிராண்டில் ரீபேக்கிங் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மூலிமா நீங்களுமே உங்களோட சேல்ஸை அதிகரிக்க முடியும். அப்படி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் அப்படின்றது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட பேராக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த பிராண்டோட பேர், இல்லை உங்கள் கம்பெனிக்குன்னு லோகோ வச்சுருப்பீங்க, அந்த லோகோ, இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக காமனாக நம்ம ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்களோட பிராண்டை புதுசாக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பேர் இல்லை இந்த பிராண்டோட பேர் இந்த நிறுவனத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதை மத்திய அரசாங்கம்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. அங்கே தான் இந்த ட்ரேட்மார்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வாங்க முடியும். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா உங்களுக்கு தான் இந்த பிராண்ட் சொந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.